சீலா திருப்பூர் நண்பர்களுக்கு வணக்கம். இவங்களுடைய பெயர் ராகவி என்கிற தரணி இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுதுங்க? 46 வயசு. ஸோ கடந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு காணாமல் போனவங்க. ஸோ சுமார் 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அவருடைய அப்பா கோவிந்தராஜ் அவங்க அம்மா இங்கே வீட்டில் இல்லைங்க, அவங்க வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். ஸோ மூத்தவங்க பேர் தான் வந்து நம்ம பார்த்தோம் தரணி. அவருடைய இன்னொரு பொண்ணு இருக்குது, இன்னொரு மகன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு. ஸோ அவருக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ விசேஷமாக என்னென்னா, இவங்க குறிப்பிட்ட தரணி என்கிறவங்க 5 வருடங்களாக குடும்ப சூழ்நிலையின் காரணமாக மனநலம் பாதிக்கப்பட்டு சில பிரச்சனைகள்னால நாடோடியாக திருப்பூருக்கு வந்திருந்தாங்க. அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நம்ம அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு முன்பாக இருக்கிறத பார்த்து நம்முடைய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை இருக்கக்கூடிய ECRC சமூக பணியாளர் மூலமாக அவங்க மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வெடுத்து மரண சிகிச்சை கொடுத்து இன்றைக்கி அவங்க பூர்ண குணமடைந்து அவருடைய வீடை நம்ம தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து நம்ம சேர்த்திருக்கோம். இதற்கு உதவி செய்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் ECRC நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவங்களை சுகபத்திரமாக கொண்டு வந்து இந்த வீடு சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்ச ஆலய அகாடமி பள்ளி நண்பர்களுக்கும், அதே போல் சிந்து செல்வம் அவர்களுக்கும் மற்றும் சீலா திருப்பூர் நண்பர்களுக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் இவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.